ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆஃபீஸ் லீவுன்றதுனால நானும் ஹஸ்பண்டும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சிவன் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். மார்னிங் இந்த குளம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. டே டைமில் ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் ஏர்லி மார்னிங் ரொம்பவே கூலாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி வியூஸ் மார்னிங் பார்க்குறதுல பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரோட்லேயும் பெருசாக வண்டி எதுவுமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருந்தோம். இதுதான் இந்த கோயிலுக்கு போகிற வழி. இங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூ வாங்கிட்டு போகலான்னு பூ வாங்க போய் இந்த ஆர்ச்குள்ளே போகும்போது ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்கும். வீடுகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த ஏரியாக்குள்ளே போகும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கோலம். சிவராத்திரி அன்னைக்கு 12 சிவன் கோயிலுக்கு போவாங்க. அதில் 6வதாக இந்த பன்னிப்பாகம் சிவன் டெம்பிளுக்கு தான் வருவாங்க. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முட்டைக்காடுலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். காலையில் சீக்கிரமாக வந்ததுனால கோயிலில் வேறு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் சுற்றி வந்துட்டுருந்தோம். நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அது கமெண்டில் சொல்லுங்கள். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நேராக வீட்டுக்கு தான் போக போகிறோம். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால பசி இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுமே இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டோம். இதோட இந்த மினி விலாகை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.